கைஸ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டின்னர் இன் மக்காவோ. என்னன்னு பாருங்க, வெள்ளை சோறு, அப்புறம் சிக்கன், அப்புறம் இது மயோனிஸ்ன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஒரு தண்ணி. நல்ல ஸ்டோர் வந்து ஸ்டிக்கி ரைஸ். ஆமா, இது சோறு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன இப்போ இதுல ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் சாப்பிடணும் கோழி வச்சு. அதான் அவரு குடி மட்டும் அது அப்படி சாப்பிடுறது இல்லை, இது இப்படி சாப்பிடுறது. ஐசி இவங்க இப்படிதான் சாப்பிடணும். எப்படி இப்ப பாரு சாப்பிடுறேன். சோறு எடுத்து கோழி எடுத்து வாயில வச்சுட்டு சோறு எடுத்து வாயில வைப்பியா? இந்த சூடா இருக்கு. ஒரு கோழி வச்சு சோறு வைக்கணும் போல. இப்ப நல்ல சோறு தான் சாப்பிடுவாங்க, அதுதான் ஒல்லியா இருக்காங்க. உண்மையா இருக்கு சொல்லு. செம்ம டேஸ்ட். கொஞ்ச நாள் நல்லா இருக்கு பார்க்க. நல்லா தான் இருக்கு. இது இப்பெல்லாம் சாப்பிட போல, இதுதான் ஸ்டைல் போல இருக்கு. ஆனா கோழி உண்மையில நல்லா இருக்கு, ருசியா. இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை. இது ஒரு குட்டி கடை. இப்படி ஒரு லோரூம் இருக்கு. முன்னுக்கு ஒருத்தவங்க பேனர் கொடுத்துட்டு ஃபிளையர் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த ஃபிளையர் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்து தேடி. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம். அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏன்னா நம்ம ஹோட்டல் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கு. எந்த வழியாக நடக்கணும்? ஒரு செகண்ட் இருங்க. நம்ம எல்லாத்தையுமே கூகுள் மேப்பில் தான் செக் பண்ணுறோம். கூகுள் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஐயோ, இங்கே ஏதோ மாட்டிக்கிச்சு, சோறா என்னன்னு தெரியல, ஒட்டிச்சு. இதோ 35 வழி. நான் எவ்வளோ சொன்னேன்? 30 வழி சொன்னேன்னா 35 வழி. கொஞ்சம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம். அந்த ஒரு நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட காசு எவ்வளோன்னா 63 வந்துச்சு. 63 பட்டாக்கா. அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 34 வெள்ளி 90 காசு. ஒரே ஒரு சோறும் ஒரே ஒரு சோறும் ஒரு லெமன் டீயும். அதுக்கே அதுக்கே குட்டி கடையில. குட்டி கடையில்